வெல்கம் டு ராக்லான்ஸ் கிச்சன். இன்றைக்கி மணத்தாக்காளி கீரை கூட்டு. மணத்தாக்காளி கீரைனாலே எல்லாருக்கும் தெரியும் உடம்புக்கு எவ்வளோ ஹெல்த்தியானதுண்டு. அந்த கீரையை நம்ம எப்படி கசப்பு இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக செய்யலான்ட்டு இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு சின்ன கடாய் எடுத்துக்கலாம். அதில் நம்ம பாசி பருப்பு 200 ஆட் பண்ணிக்கலாம். இதை நான் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதோட 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இதை பாசி பருப்பை கொஞ்சம் குழையாக நம்ம இதை வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், பாசி பருப்பு நல்லா குழஞ்சி வந்திருக்கு. இந்த அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கிட்டால் போதும். இதை அப்படியே நம்ம தனியாக எடுத்து வச்சுருவோம். இன்னொரு கடாய் எடுத்து அதில் ஒரு கரண்டி ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுமே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரியுமே உடச்ச உளுந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் இதையும் அதில் ஆட் பண்ணி இதோடு சேர்த்து 1 ஸ்பூன் ஜீரகம், 2 வரமிளகா இதை கிள்ளி போட்டுக்கலாம். இப்போ இதை லேசாக தாளிச்சிக்கலாம். இதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 25 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதையும் இதில் ஆட் பண்ணி இதையும் நம்ம லேசாக வதக்கிக்கலாம். இதை நம்ம சிம்மிலே வச்சு லேசாக வதக்கிக்கலாம் பொன்னிறமாக. இந்த வெங்காயத்தை சீக்கிரம் வதங்கிறதுக்காக நம்ம சால்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் நான் ஒரு 2 கட்டு கீரையை க்ளீன் பண்ணி பூ விதையோடு எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதை லேசாக பரட்டி விட்டு நம்ம இதை வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கீரையில் இருக்க தண்ணிலாம் ரிலீஸ் ஆகி வெளியில் வந்துடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே இதை வேக வைக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு. அதை திறந்து திரும்பவும் நம்ம இதை நல்லா பரட்டிப்போம். இந்த சமயத்தில் நம்ம வேக வச்ச பாசி பருப்பை இதில் பாதி இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இதையை நல்லா எல்லாத்தோடு சேர்த்து நல்லா பரட்டிக்கலாம். பரட்டினதுக்கப்புறம் நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணி ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஏற்கனவே நம்ம வெங்காயத்துக்கு உப்பு போட்டிருக்கோம். இப்போ இந்த கீரைக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மீதி உள்ள பாசிப்பருப்பையும் இதில் சேர்த்து இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்து வதக்கிக்கலாம். எல்லாம் வதக்கியாச்சு. இந்த ஃபைனல் ஸ்டேஜில்
தேங்காய் துருவல் கொஞ்சம் போல் ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து பிரட்டிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ஒன்றா பிரட்டியாச்சு. மணத்தக்காளி கூட்டு ரெடி. நீங்களும் இந்த மணத்தக்காளி கூட்டு ரெசிப்பியை வீட்டில் சமைச்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இனி வரும் சமையலில் சந்திப்போம். ராக்லான்ஸ் கிச்சன். தேங்க்யூ.